ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேபிஎஃப் ஃபேமிலி விலாக். இது நேற்றுடைய விலாக் தான். நேற்று நாள் எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையில் வெள்ளனாவே எழுந்திரிச்சிட்டேன். 4:15 எழுந்திரிச்சிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சிட்டேன். டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் விளக்கணும். நைட்டு டயர்டாக இருக்குன்னு வந்து படுத்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா 4:15 எழுந்திரிச்சிட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு பாத்திரமும் விளக்கி வச்சுட்டு வெளியே வாசலில் வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிகளுக்கு வந்துட்டு எல்லாமே பூவெல்லாம் போட்டுட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எனக்கு டைமே இருக்காது சாமி கும்பிட்றதுக்கு. ஏன்னா 5 மணிக்கு எழுந்திருப்பேன். சாப்பாடு செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருக்கும். நைட் வந்து கும்பிட்லான்னு பார்த்தாலும் 8, 8:30 ஆயிரும். அதனால் என்னால் சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நான் விட்டுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளனாவே எழுந்திரிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்டும் தம்பியும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க வெள்ளனாவே இன்றைக்கி போகணும் விசிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சோடனே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு டீயும் போட்டு வச்சுட்டேன். சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கும் அதுவும் ரெடி பண்ணிட்டேன். எந்திரிச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் பெரிய தம்பி மட்டும் கிளம்பிட்டாங்க. தம்பி போய் அவரை போய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் தம்பி வந்துடுவான் ஹரியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஹெல்மெட்டில் யாரும் பிடிக்க மாட்டாங்க, போங்க. யாருக்கு வணக்கம் சொல்கிற? செல்லில் போயிட்டு வந்து வாங்கிக்க. அது வரைக்கும்
எதுக்கு ஏறி உட்காருங்கப்பா, வந்தோன்னு ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. திமிங்கலாம் சாப்பிட்டு போவோமா? நான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். ஹரி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறேன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் காலை டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசை மாவில் தான் பணியாரம் சுடலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா கார பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப பொடிசாக கட் பண்ணல, ஒரு அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணாலும் தம்பியை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு இதாகாது. அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம்னா அந்த காரமெல்லாம் அந்த எண்ணெயே எடுத்துரும். அதனால் எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாயை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட்டுட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது கூடவே கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கடுகு பொரிக்கும் போதே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இல்லை கடலைப்பருப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு கடலைப்பருப்பு வந்து பிடிக்காது. அதனால் வந்துட்டு நான் போடலை. நல்லா இதெல்லாம் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கடைசியில் பார்த்திங்கன்னா மல்லித்தழை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வதக்கினது எல்லாத்தையுமே மாவில் கொட்டி நல்லா ஒரு கிண்டிக்கிறேன். நல்லா மாவு எல்லாத்துக்கூடயும் கலங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போதும்னா விட்டுருங்க. இந்த பனியார சட்டி பார்த்திங்கன்னா நான் என் கல்யாண நாள் அப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. அது ரொம்ப சின்னதாக எங்கள் சித்தி வச்சுருந்தாங்க. அது இண்டால் அலுமினியம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் பெரிய கல்லாக வாங்கலாம் சொல்லிட்டு பெரிய கல் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான்ஸ்டிக் தான் சொல்லி சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா திருப்பினோன்னா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா வெங்காயமும் தடவி இருந்தேன். வெங்காயம் தடவிட்டு நல்லா எண்ணெயை நிறையா ஊற்றிட்டு நல்லா சைடு ஃபுல்லுமே நல்லா தடவி விட்டுருந்தேன். தடவிட்டு சிம்லேயே தான் கல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் இப்போ எல்லாமே மாவு எல்லாத்தையும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வருமா என்னங்கிறது ஒரு பயம். அதனால் ஆயில் ஊற்றி மூடி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. அது வந்து ஒன் சைடு வெந்திருக்கு, ஒன் சைடு வந்து நம்ம திருப்பி போடணும். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு பக்கம் போட்டதுனால எனக்கு வந்துட்டு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டில் மாட்டிட்டு அப்புறம் இது பண்ணேன். நான் வீடியோ வந்து நான் மட்டும்தான் எடுப்பேன். என் ஹஸ்பண்டு என் தம்பியை யாருமே எடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்க்கவே அவங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் மட்டும்தான் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒரு சமயம் பிடிச்சிட்டு பண்ணுவேன். இல்லாட்டினா நான் வந்து வீடியோ ஸ்டாண்டில் மாட்டி விட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுப்பேன். டை வந்து பையில் தான் இருந்துச்சு. இந்த பையில் பாரு. பவுடர்லாம் அடிடா, அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்
பார்த்திங்கன்னா நல்லா பணியாரம் வெந்துருச்சு. அந்த நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா வந்துருச்சு. இது கூடயே கொஞ்சமாக நம்ம அதாவது வெல்லம் இல்லாட்டினா கருப்பட்டி ஏதாவது ஒன்று நல்லா காய்ச்சிட்டு நம்ம மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிரும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக. நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். தம்பி வந்துட்டான். வந்து சாப்பிட்டுட்டு 2 பேருமே இப்போ கிளம்பிட்டாங்க. பணியாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சக்தி. தம்பி லன்ச் எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். வா, இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி தான். எப்போவுமே வராகியம்மன் கோயிலுக்கு வருவேன். பஞ்சமிக்கு பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும். வாராயம்மன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் வாரம் வருவேன். இதில் விசேஷமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமியும் வளர்பிறை பஞ்சமியும் தான். மாதத்தில் 2 பஞ்சமி வரும். அம்மனுக்கு அது ரொம்ப விசேஷமான நாள். நம்ம நினச்சதை மனசில் வேண்டிட்டு 9 வாரமும் நம்ம தொடர்ந்து விளக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். நீங்களும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு விளக்கு போடுங்க வாராகி அம்மனுக்கு. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். அங்கேயே அன்னதானமும் கொடுப்பாங்க. அங்கே வந்துட்டு பஞ்சமிக்கு மட்டும்தான் அன்னதானம் நடக்கும். சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எப்பயுமே கும்மிலாம் அடிக்க மாட்டாங்க. இந்த வட்டம் கும்மி எல்லாருமே அடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். பார்லர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நைட்டுக்கு என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் வீட்டில் செய்யலை. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்கேயே சாப்பிட்டாங்க. எங்களுக்கும் அங்கேருந்து காளான் பிரியாணி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. நைட்டுக்கு இதவே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம். காளான் பிரியாணி, அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு தொக்குன்னு சொல்லிட்டு வெங்காய தொக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இது ஒரு புளிக்கூட்டு மாதிரி சொல்லிட்டு அது கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு டின்னரு. என் ஹஸ்பண்டும் சக்தியும் சாப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் சாப்பிட போகிறோம். என்ன இது ஹரி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பட்டம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கான். நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனோம். வெளியே பார்த்திங்கன்னா மணி சவுண்டு கேட்டுச்சு. யார் இந்நேரத்தில் சாமி கும்பிட்றாங்கன்னு வெளியே எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்தா அங்கே ஒரு வீடு தள்ளி பார்த்திங்கன்னா அவங்க நைட்டில் மட்டும்தான் வருவாங்க. பகலில் ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்க இந்நேரத்தில் வெளியே மணி அடித்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி சத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் வேணால் தூக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் தெரியுதாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா தானடா தெரியுது, கீழே போய் இறங்கி பாடுறேன்னாங்க. அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் மணி அடித்து சூடை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. கண்ணு தெரியலையா? செல்லு நோண்டிட்டு இருக்கீங்க. யார் செல்லு? காளிக்குட்டி ஏன் தர கால் மேலே கால் போட்டு தான் படிப்பீங்களா நீங்கள்? 5:30 எழுப்பி எங்கே சார் போகிறீங்க? நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு நீ தூங்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.